श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। जानकी कांत स्मरणे जय जय राम राम। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। நமஸ்காரம். ரிஷ்யசிங்கரின் சரித்திரத்தை முன்னொரு கால் சனத்குமார் எவ்வாறு தெரிவித்தாரோ அதை அவ்வாறே தசரதனுக்கு சுமந்திரன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சுமந்திரர் பல வருடங்கள் அனுபவம் கொண்ட மந்திரி. அவர் மேலும் தொடர்ந்து சொல்லுகிறார் தசரதனிடம், ராஜாக்களில் மிகவும் உத்தமமானதே அந்த சனத்குமாரர் மேலும் அந்த கதையை எனக்கு எவ்விதம் கூறினாரோ அந்த நன்மைகள் தரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நான் கூறுவதை கேட்டருளுங்கள். சனத்குமார் சொன்னதை சுமந்திரன் எடுத்து சொல்லுகிறார். இப்போ அதை கேட்டு செவி கொடுத்து கேளுங்கள்னு சொல்கிறார். இக்ஷுவாகுவின் மரபில் நல்ல தர்மங்களை புரிகின்றவனும் உண்மையையே உறுதியாக கொண்டவனும் பெயரால் தசரதன் என்று விளங்கும் அரசன் ஒருவன் பிறப்பான். அந்த ராஜனுக்கு அங்கதேச மன்னனிடம் ஒரு பிரியாத நட்பு ஏற்படும். அந்த அங்கதேச அரசனுக்கு ரோமபாதன் என்று ஒரு புதல்வன் பிறப்பான். அந்த ரோமபாதருக்கு சாந்தை என்ற ஒரு பெண் உண்டாகப் போகிறாள். தசரதர் ரோமபாதரை அடைந்து அவரை பார்த்து, ஏ புண்ணியாத்மாவே, நானோ வெகு காலமாக பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேன். உமது பெண் சாந்தையின் கணவராகிய ரிஷ்யசிங்கரரை எனது வம்சம் விளங்குவதன் பொருட்டு எனக்கு யாகத்தை செய்து வைக்க வேண்டுமாய் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள போகிறார். தசரதன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட ரோமபாத மன்னன் மனத்திலே சற்று ஆலோசித்து பிறகு சாந்தியின் கணவரான தன்னுடைய மருமகன் ரிஷ்யசிங்கரை அவரிடம் அனுப்பப் போகிறார். தசரதர் அந்த ரிஷியை அடைந்தவராகி கவலை தீர்ந்து மிக்க களிப்போடு அந்த யாகத்தை நடத்தப் போகிறார். அந்த தசரத மன்னர் பிள்ளைகள் பிறப்பதற்காகவும் சொர்க்கம் அடைவதற்காகவும் கீர்த்தி பெறுவதற்காகவும் அந்த முனிவரை யாகத்தின் பொருட்டு வரிக்கப் போகிறார். அந்த முனிவர் மூலம் அவரது எண்ணமெல்லாம் நிறைவேறப் போகிறது. அவருக்கு அளவற்ற வீரியமுடையவர்களும் வம்சத்தை நிலைநிறுத்துவர்களுமான 4 புதல்வர்கள் உண்டாகப் போகிறார்கள் என்று முன்பு கிருத்தயுகத்தில் தேவரிஷியான சனத்குமாரர் இவ்வாறு சொன்னார். அரசே, சேனைகளோடும் வாகனங்களோடும் நீரே சென்று அந்த முனிவரை நன்கு பூஜிக்கப்பட்டவராய் அழைத்து வாரும் என்று சுமந்திரன் தசரதனுக்கு எடுத்துச் சொன்னார். அந்த சுமந்திரன் தசரதனுக்கு சாரதியும் முதல் மந்திரியுமாக ஆவர். அந்த சுமந்திரனுடைய வார்த்தைகளை கேட்டு வசிஷ்டரையும் சம்மதிக்கச் செய்து தன்னுடைய மந்திரிகளோடும் மனைவிமார்களோடும் தசரதர் அந்த அந்தணர் இருக்குமிடம் போய் சேர்ந்தார். வனங்களையும் நதிகளையும் கடந்து முனிவர் இருந்த நாட்டை அடைந்தார். முதலில் ரோமபாதரை பார்த்துவிட்டு பிறகு அந்த ரிஷி புதல்வரான ரிஷ்யசிங்கரரை தரிசித்தார். தசரதர் அந்த மன்னருடைய தோழராகியால் அவருக்கு ரோமபாதர் பலவித மரியாதைகளை எல்லாம் முறைப்படி செய்தார். அந்த தசரதர் அங்கே அந்த ரோமபாதருடைய தேசத்தில் நன்கு பூஜிக்கப்பட்டவராக 7-8 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார். பிறகு மன்னரை பார்த்து, அரசே, உமது பெண்ணான சாந்தை அவளது கணவரோடு என்னுடைய நகரத்தை அடையட்டும். இப்பொழுது ஒரு பெரிய காரியம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அந்த மன்னரும் அவ்வாறே வாக்களித்து விட்டு நீர் உமது பாரியையோடு போய் வாரும் என்று ரிஷியை பார்த்து சொன்னார். ரிஷ்யசிங்க ரிஷியும் அதை ஏற்றுக்கொண்டார். விடைபெற்று கொண்டு தன் மனைவியோடு சென்றார். அப்பொழுது ரோமபாதனும் தசரதரும் ஒருவரை ஒருவர் மார்போடு நன்றாக கட்டி அணைத்து கொண்டு களிப்புற்றார்கள். ரோமபாதரிடம் விடைபெற்று கொண்டு தசரதர் வேகமாக செல்லக்கூடிய தூதர்களை அயோத்திக்கு முன்னால் அனுப்பினார். நகரமெல்லாம் நன்கு அலங்கரிக்கப்பட்டது. கொடிகள் கட்டப்பட்டது. வாசனை தூபங்கள் கூடியதாக இருந்தது. தெருக்களில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு விளங்கித்து. அரசனோடு வரவை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் நகர மக்கள். அரசன் விடுத்த கட்டளை என்னவோ
எல்லாம் அதை அவ்விதமே செய்து முடித்தார்கள். அரசர் சங்கு துந்துபி வாத்தியம் இவை முழங்க நன்கு அலங்கரிக்கப்பட்ட நகரத்தை அந்த முனிவரோடு வந்து சேர்ந்தார். அந்த அந்தணரை பார்த்து பட்டணத்து ஜனங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமடைந்தார்கள். அவரை விதிப்படி உபச்சாரம் செய்து அந்தப்புரத்தில் இருக்கச் செய்து தான் எடுத்த காரியத்தை முடித்துவிட்டதாக தசரதர் எண்ணிக்கொண்டார். பெண்களெல்லாம் கணவரோடு வந்திருக்கும் நீண்ட கண்களுடைய அந்த சாந்தியை பார்த்து மிகவும் அன்போடு ஆனந்தம் அடைந்தார்கள். அவளும் அந்த ராஜஸ்திரீகளாலும் மன்னராலும் கொண்டாடப்பட்டவளாக கணவனோடு சிறிது காலம் அங்கே வாசம் செய்தாள் அயோத்தியிலே. அதே நேரத்தில் பல பல நல்ல திதிகள் அடங்கிய வசந்த காலமானது வந்துவிட்டது. தசரதருக்கு யாகம் செய்வதற்கு எண்ணம் உண்டாயிற்று. தேவர்கள் போல் பிரகாசத்தோடு ஒளியோடு விளங்கின அந்த ரிஷ்யசிங்கரை மன்னர் யாகத்திற்கு வரித்தார். நன்கு பூஜிக்க பெற்றவரான ரிஷ்யசிங்கரும் அவ்விதமே ஆகட்டும் என்று சொல்லி தசரதரை பார்த்து, யாகத்திற்கு வேண்டிய பொருள்களெல்லாம் திரட்டப்படட்டும், உமது குதிரையும் விடப்படட்டும் என்னார். அப்பொழுது தசரத ராஜா முதல் மந்திரியான சுமந்திரனை பார்த்து, ஏ சுமந்திரரே, புரோகிதர்களான சுயக்ஞரையும் வாமதேவரையும் ஜாபாலியையும் காஷ்யபரையும் வசிஷ்டரையும் இன்னும் மற்ற அந்தணர்களையும் விரைவிலே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அந்த சுமந்திரரும் வேகமான நடையுடையவர். வேகமாக சென்று அந்த அந்தணர்கள் யாவரையும் அழைத்து வந்தார். அவர்கள் எல்லாருக்கும் மரியாதை செய்துவிட்டு தசரதர் அவர்களை பார்த்து, பெரியோர்களே, புத்திரன் நிமித்தமாக பருவைக்கின்ற எனக்கு சுகம் என்பது இல்லை. அதற்கு அஸ்வமேதத்தினால் யாகம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆகையால் நான் சாஸ்திரங்களில் கண்டபடி விதிப்பிரகாரம் யாகம் செய்ய விரும்புகிறேன். மேலும் நான் இந்த ரிஷி புதல்வரின் ரிஷ்யசிங்கரின் மகிமையால் என் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வேன் என்று சொன்னார். அப்பொழுது வசிஷ்டரை முன்னிட்ட முனிவர்கள் யாவரும் அரசனுடைய சொல்லை நல்லது நல்லது என்று கொண்டாடினார்கள். ரிஷ்யசிங்கரை முன்னிட்டு கொண்டு அவர்களும் அரசனை பார்த்து, பொருள்களெல்லாம் சேகரிக்கப்படட்டும், குதிரை விடப்படட்டும் என்று சொன்னார்கள். மேலும் அவர்கள், புத்திரன் காரணமாய் உமக்கு இந்த தர்மத்தோடு கூடிய எண்ணம் உதித்ததால் நீர் அளவற்ற பாக்கியம் உடைய 4 புதல்வர்களை அடையப் போகிறீர் என்று சொன்னார்கள். அரசரும் அந்தணர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி கொண்டார். பிறகு மந்திரிகளிடமும் பார்த்து, ஆச்சாரியர்களின் கட்டளைப்படி பொருள்களெல்லாம் சேகரிக்கப்படட்டும், குதிரையும் திறமையுள்ளவர்களால் பாதுகாக்கப்பட்டதாக ஆச்சாரியர்களோடு விடப்படட்டும், மேலும் சரையு நதியின் வடகரையில் யாகசாலையானது நிறுவப்படட்டும், சாந்தி கர்மங்களும் விதிப்படி செய்யப்படட்டும். இந்த பெரிய யாகத்தில் கடுமையான அபராதம் நிகழலாம். அதனால்தான் இந்த யாகமானது எல்லா அரசர்களாலும் செய்து முடிக்க முடியாததாக இருக்கிறது. வித்வான்களான பிரம்மராட்சசர்கள் இவ்விஷயத்தில் கெடுதியை தேடுகிறார்கள். அக்காரணத்தினால் இடையூறு செய்யப்பட்ட யாகத் தலைவன் நாசமடைந்து விடுகிறான். ஆகையால் எனது இந்த யாகம் விதிப்படி எவ்விதம் முடிவடைய வேண்டுமோ அதற்கான காரியங்களை திறமையுள்ள உங்களால் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அமைச்சர்கள் யாவரும் அரசருடைய அந்த மொழிகளை கேட்டு அவ்வண்ணமே செய்கின்றோம் என்றார்கள். அரசனையும் கொண்டாடினார்கள். அந்தணர்களும் அரசனை புகழ்ந்துவிட்டு அங்கிருந்து விடைபெற்று கொண்டு சென்றார்கள். அவர் எல்லாரும் சென்ற பிறகு அரசர் தன்னுடைய அமைச்சர்களையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்தார். தொடர்ந்து வசிஷ்டர் யாகசாலையை நிர்மாணிக்கிறார். தசரதர் யாகசாலையை வந்தடைந்தார். அரசர்கள் எல்லாரும் வருகின்றார்கள். மறுபடியும் வசந்த காலம் வந்தது. பிறகு 1 வருடம் நிறைந்தது. அப்பொழுது வீரியவானாகிய தசரத மன்னர் வசிஷ்ட முனிவரை பார்த்து, சுவாமி, பிள்ளைப்பேருக்காக யாகமானது விதிப்படி ஆரம்பிக்கப்பட வேண்டும். இடையூறுகள் அற்றதாக யாகம் செய்யப்பட வேண்டும். தாங்களே எனக்கு உற்ற நண்பர், அத்தோடு போற்றத்தக்க ஆச்சாரியர். இந்த யாகத்தின் பொறுப்பு எல்லாவற்றையும் தாங்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மகரிஷியும் அரசரை பார்த்து, உமது இஷ்டம் போல எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன் என்று சொன்னார். மேலும் அவர் யாகங்கள் நடத்தி வைப்பதில் அனுபவம் வாய்ந்த வயதான முனிவர்களையும், சிற்ப வேலையில் கைத்திறந்த ஸ்தபதிகளையும், கணக்குகள் வைத்துக் கொள்ளுவதில் சிறந்த கணக்கு பிள்ளைகளையும், நடனம் நர்த்தனம் இவைகள் ஆடுபவர்களையும், சித்திரம் எழுதுபவர்களையும், தச்சர்களையும், கிணறு தோண்டுபவர்களையும், இன்னும் விதவிதமான கைத்தேர்ந்த தொழிலாளிகளை பார்த்து, அநேகமாயிரக்கணக்கான செங்கல்கள் இப்பொழுது கொண்டு வரப்படட்டும் என்று சொன்னார்.
பின்பு முனிவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் அரசனுடைய கட்டளையால் யாகத்தை நடத்த முயலுங்கள் என்றார். மேலும் அவர், அரசர்கள் தங்குவதற்கென அழகிய மாளிகைகள் அமைக்கப்பட வேண்டும். முனிவர்கள் தங்குவதற்கு நூற்றுக்கணக்கான பர்ணசாலைகள் அமைக்கப்பட வேண்டும். அதுபோல் நகர மக்கள் தங்குவதற்கு பல விடுதிகள், மேலும் அங்கு தாகம் தீர்த்து கொள்ள நல்ல பானம், பசிக்கு அன்னம், இன்னும் பல வகையான தின்பண்டங்கள் நிறைந்ததாக அந்த விடுதிகளெல்லாம் அமைக்கப்பட வேண்டும். அதே போல இங்கே உள்ள நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் விடுதிகளையும் அன்ன ஆகாரங்கள் குறைவில்லாமல் அமைக்கப்பட வேண்டும். அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் மரியாதை செய்யப்பட வேண்டும். ஒரு பொழுதும் நாட்டு மக்களையும் புறக்கணிக்கக்கூடாது. அனைத்து ஜாதி மக்களும் நன்கு பூஜிக்கப்பட்டவர்களாகி நான் சொல்லிய வண்ணம் மரியாதையை அடைய வேண்டும். கோபத்தினாலேயோ வேறு காரணத்தினாலேயோ யாரையும் அவமதிப்பு செய்யலாகாது. இந்த யாக காரியங்களில் ஈடுபட்ட சிற்பிகள் முதலான தொழிலாளிகளுக்கெல்லாம் அவரவர்களுக்கு தகுந்த வெகுமானங்களை தகுந்தவாறு செய்ய வேண்டும். அவர்கள் எல்லோரும் பொருளாலும் அன்னபான போஜனத்தினாலும் குறையில்லாதவர்களாக செய்யப்பட வேண்டும். எல்லாவற்றையும் எவ்விதம் செய்து முடித்தால் குறைவில்லாததாக ஆகுமோ அவைகளை அக்கறையோடு அன்பு கொண்டவர்களாகி செய்து முடியுங்கள் என்று விதித்தார். வசிஷ்ட முனிவரோடு இந்த சொல்லை கேட்டுக்கொண்டிருந்த அந்த தொழிலாளிகள் எல்லாரும் அவரை பார்த்து, சுவாமி, தங்களால் சொல்லப்பட்டதெல்லாம் மிகவும் மதிப்பிற்குரிய கட்டளைகள். ஆகையால் அவைகளை சிறிதும் குறைவில்லாமல் செய்து முடிக்கிறோம். நாங்கள் அலட்சியமாக இருந்து விட மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது வசிஷ்டர் சுமந்திரரை அழைத்தார். உலகிலே தர்மவான்கள் எவர்களோ அப்படிப்பட்ட அரசர்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்பி அவர்களை வரவழைக்க வேண்டும். மேலும் எல்லா தேசங்களையும் சேர்ந்த பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, இதரர்களான ஆயிரக்கணக்கானவர்களையும் மரியாதை செய்து அழைக்க வேண்டும். வேதங்களில் தேர்ச்சி பெற்றவரும் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவரும் மிதிலையின் மன்னருமான ஜனகரை நீரே சென்று அழைத்து வர வேண்டும். அவரே முதல் சம்பந்தி என்பதை அறிந்து இதை நான் உம்மிடம் சொல்கின்றேன். அவ்விதமே நம் தேசத்து நண்பனும் நல்லொழுக்கம் உள்ளவனுமான காசி தேசத்து ராஜாவையும் அழைத்து வாரும். அவ்விதமே அந்த வயது முதிர்ந்த கேகய மன்னனை அவருடைய புதல்வர் யுதாஜித் அவரையோடு சேர்த்து அழைத்து வாரும். நமது அரசருக்கு தோழனான அந்த ரோமபாத மன்னரை நன்றாக மரியாதை செய்து இங்கே அழைத்து வாரும். பழமையான சிந்து, சௌவீரம், சௌராஷ்டிரம் இந்த நாட்டு மன்னர்களையும் அழைத்து தென்னாட்டில் உள்ள எல்லா மன்னர்களையும் அழைத்து வாரும். பூமியில் நமது மன்னருக்கு நண்பர்களான அரசர்கள் எவர்கள் இருக்கின்றார்களோ அனைத்து பேர்களையும் அவர்களுடைய பரிஜனங்களோடும் உறவினர்களோடும் கூடியவர்களாய் அழைத்து வாரும் என்றார். வசிஷ்டரோட இந்த வார்த்தைகளை கேட்ட சுமந்திரர் மிகவும் வேகமாக செல்லக்கூடிய தூதர்களை அங்கங்கே ஏவி வைத்தார். முனிவருடைய ஆக்ஞைப்படி தானே நேராக சென்று அழைத்து வேண்டியவர்களை காணுவதற்காக சுமந்திரர் வேகமாக புறப்பட்டார். அந்த வேலையாட்கள் எல்லோரும் யாகத்திற்காக செய்து முடித்த எல்லா வேலைகளை பற்றியும் வசிஷ்டரிடம் தெரிவித்தார்கள். பின்பு வசிஷ்டர் திருப்தி அடைந்தவராகி அவர்கள் எல்லோரையும் பார்த்து, மதிக்காமலும் மரியாதை குறைவாகவும் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கக்கூடாது. அவ்விதம் மரியாதை குறைவாக செய்யப்பட்டால் கொடுப்பவனை அது கொல்லத்தக்கது ஆகிவிடும், இது சந்தேகமில்லை என்று எச்சரித்தார். வெளிநாட்டு மன்னர்கள் பலர் தசரதருக்கு அநேக ரத்னங்களையும் மற்ற வெகுமதிகளையும் எடுத்துக்கொண்டு இரவு பகலாய் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது மன்னரை பார்த்து வசிஷ்டர், உமது கட்டளையினால் அரசர்கள் யாவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். என்னால் அரசர்கள் யாவரும் முறையோடு உபசரிக்கப்பட்டார்கள். யாகத்திற்கான விதிகள் யாவும் நன்றாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சேகரிக்கப்பட்ட எல்லா பொருள்களும் நாலா பக்கமும் நிறைந்த யாகசாலைக்கு யாகம் செய்வதை குறித்து தாங்கள் புறப்படலாம். நீர் முன்பு மனதில் செய்த தீர்மானத்தை இப்பொழுது நேரில் காணப்போகிறீர் என்று சொன்னார். அவ்விதமே அந்த உலகத்தை ஆளுகின்ற தசரதர் வசிஷ்டராலும் ருஷ்யசங்கராலும் நன்கு கவனித்து தீர்மானிக்கப்பட்ட நன்மையை தரக்கூடிய நாள் நட்சத்திரத்தில் யாகசாலைக்கு புறப்பட்டார். அங்கே யாகசாலையை அடைந்த வசிஷ்டரை முக்கியமாக கொண்ட முனிவர்கள் எல்லோரும் அந்த ரிஷ்யசங்கரை முன்னிட்டு கொண்டு விதிப்படி யாகத்தை தொடங்கினார்கள். தசரதர் ரோமபாதரிடம் போய் சாந்தையுடைய கணவரை யாகம் செய்வதற்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டது
அவர் வந்து சேர்ந்தது வசந்த காலம். ஒரு வருடம் காலம் அந்த பொருட்களை எல்லாம் தயாரிப்பதற்கு அவர்களுக்கு ஆகியிருக்கிறது. அஸ்வமேதம், அந்த அஸ்வமும் போய்விட்டு வர வேண்டும், பூலோகம் முழுவதும் எல்லா லோகமும் சுற்றிவிட்டு வர வேண்டும். அடுத்த வசந்த காலத்தில் தான் இந்த யாகசாலைக்கான பூர்வாங்கங்கள் ஆரம்பித்து யாகமானது ஆரம்பிக்கப் போகிறது. யாகசாலையானது நிர்மாணிக்கப்பட்டது. அனைத்து முனிவர்களும் எல்லோரும் அங்கு இருக்கிறார்கள். வசிஷ்டரும் ரிஷ்யசிங்கரும் குறித்து கொடுத்த நாள் நட்சத்திரத்தை பார்த்து தசரதர் யாகசாலைக்கு புறப்பட்டு முனிவர்கள் ரிஷ்யசிங்கரை தலைமையாக கொண்டு யாகத்தை தொடங்கினார்கள். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.